ப்ராடக்ட் இஸ் த கிங், ப்ராடக்ட் இஸ் த ஹீரோ. அதில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாவே பெண்கள் நிறையா சாதிக்க முடியும். இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரேஸ் பண்ணியிருக்கீங்க வெளியிலேருந்து? 2 வருஷம் நானே பர்சனலாக எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் விசிட் பண்ணி ஸ்டோர் ஓனர்ஸை பார்த்து ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இவ்வளோ குவாலிட்டி ப்ராசஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் எங்களால் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் டெலிவர் பண்ண முடியுது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறவங்க உங்கள் கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணலாம், அதில் அவங்களுக்கு எவ்வளோ மார்ஜின்ஸ் கிடைக்கும்? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு சம்மோர் ஃபுட்ஸ். சம்மோர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். அண்ட் சம்மோருங்கிற பிராண்ட் நேம் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட்டில் நூடுல்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மைதா நூடுல்ஸ் மட்டும்தான் இருந்தது. We wanted to add some more category. Oh, okay. And we came up with this name Some More. Okay. As we launched millet noodles in healthy noodles category. Nice. So இது just some moreங்கிற நேம் மட்டும் இல்லாம we aim to be the market leader in healthy noodles category. Awesome. பிகாஸ் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே 6 மாதம் எடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். கட்டாயமா. ஒரு பேர், ஒரு லோகோ, பிகாஸ் அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு நான் பார்த்துருக்கேன். அண்ட் வென் யூ சிம்பிளிஃபைட் இட், உங்கள் பேரை வந்து ஒரு சம்மோர் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுங்கிறது சம்மோர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நேம் காயின் பண்ணுறதுக்கே ஒரு 6 மாதம் எல்லாம் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் வேஸ்ட் ஆஃப் டைம். சம்மோர் ஃபுட்ஸோட யூஎஸ்பி என்ன? நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், no MSG in taste maker in noodles and pasta, and no white sugar. Oh, okay. So it's completely natural way of having a food. Yes. Okay. Initially businessல நீங்க ஃபேஸ் பண்ண மேஜர் challenges and நீங்க பண்ண mistakes என்னென்ன? நிறைய challenges ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன அளவில் நான் வீட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி சத்து மாவு ஆர்டர்ஸ் வரும். இப்போ எதுவுமே ப்ராப்ளமே இருக்காது, ஈஸியாக என்னால் செஞ்சு கொடுக்க முடிஞ்சது. கேஷ் அண்ட் கேரி பண்ணினேன், நல்லபடியாக போயிட்டு இருந்தது. வெளியில் நிறைய என்கொயரிஸ் வரும்போது இந்த 10 கிலோ 20 ஆச்சு, 20 50 ஆச்சு, 50 100 கிலோ ஆகும்போது என்னால் வீட்டில் செய்யவே முடியல. ஓகே. ஸோ நான் வெளியில் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ். எந்த மேனுஃபேக்சரர் நல்லா தரத்தோட செஞ்சு கொடுப்பாங்க, ஃபார்முலேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், அது கரெக்டான டேஸ்ட்ல வந்து அவுட்புட் கொடுக்கணும், ஏன்னா ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கான ரைட் மேனுஃபேக்சர்ஸ் நம்ம பிடிக்கணும். அதே நாங்கள் ஓவர் கம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துமாவில் ஆரம்பிச்ச ப்ராடக்ட் அடுத்தது வந்து நாங்கள் மில்லட் நூடுல்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணோம், மில்லட் வெர்மிசெலி லான்ச் பண்ணோம், மில்லட் பாஸ்தா, gluten free millet cookies, இப்போ எக்ஸ்ட்ரூடட் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே நாங்கள் மினிமம் MOQன்னு சொல்லுவாங்க, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 100 கிலோ செய்யணும். ஓகே. ஓகே. 100 கிலோ செஞ்சதுக்கப்புறம் அதையே மார்க்கெட்டிங் பண்ணுறதுல எங்களுக்கு வந்து இனிஷியலாக சேலஞ்சஸ் இருந்தது. ஓகே. ஓகே. அப்படி நாங்கள் நிறைய முயற்சி எடுத்து இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் we have placed in 500+ outlets. Awesome. ஹைப்பர் மார்க்கெட் செயின்ஸில் நிறைய நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், லைக் டிமார்ட், லூலு, நெஸ்டோ, கேபிஎன் ஃபார்ம் ஃப்ரெஷ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோர்ஸும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்ததுனால அந்த சேலஞ்சஸை நாங்கள் நேவிகேட் பண்ணணும். ஸோ இந்த சேலஞ்சஸ்க்கெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக கவுண்டர் ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால நாங்கள் சக்ஸஸ் ஆயிருக்கோம். பிஸ்னஸும் சஸ்டைனபிளாக போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலாக எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருந்தேன், டீம் கிடையாது. ஸோ இட் டுக் மீ லாட்ஸ் ஆஃப் டைம் டு ரீச் திஸ் ஸ்டேஜ். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பேரன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்பேரன்ஸ்னு சொல்லுவாங்க. இனிஷியலி என்னோட பேக்கேஜில் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பட் இந்த டைம் மூலமாக எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைச்சிது. சூப்பர். ஐ மெட் லீடிங் டிசைனர் ஃப்ரம் கோயம்புத்தூர், அவர் பேர் ஜெய ஆனந்த். ஓகே. ஸோ அவருக்கு இனிஷியல் டேஸில் எனக்கு நல்லா மென்டரிங் பண்ணார். பேக்கேஜிங் டிசைன்ஸில் எப்படி இருக்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா we need to give lots of emphasis on packaging. Very true. ஸோ அவர் தான் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே டிசைனிங் பண்ணி கொடுத்தாரு. ஆரம்ப கட்டத்தில் நான் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னோட பேக்கேஜிங் டிசைன் எல்லாம் பார்த்துட்டு பெரிய கம்பெனி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அஃப்கோர்ஸ் இட் மேட் மீ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் மை பேக்கேஜிங் டிசைன்ஸ். வெரி ட்ரூ. பிகாஸ் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, எடுத்தோன்னே பேசிட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அது கூட அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங் நடந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அட்ராக்ட் அண்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் டஸ் தட்.
எஸ். அந்த டிசைன் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அட்ராக்ட் ஆவாங்க, தென் they will go ahead for purchase. Yeah, கட்டாயமா. please continue. Yeah. ஸோ ப்ராடக்ட் இஸ் த கிங், ப்ராடக்ட் இஸ் த ஹீரோ. அதில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதே நாங்கள் இப்போ ரொம்ப நல்ல பேக்கேஜிங்கில் கொடுக்கறதுனால எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அனுபவமே இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் தட் இஸ் ட்ரூ ஆல்சோ இன் மை கேஸ். ஏன்னா ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய அனுபவத்தோட பிஸ்னஸ் ஆரம்ப கட்டத்துலேருந்தே இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம். எந்த அனுபவம் இல்லாமல் ஆரம்பித்ததுனால நிறைய விஷயங்கள் நான் விழுந்து கற்றுக்க வேண்டியதாக போச்சு. கரெக்ட். பிகாஸ் நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஒரு ஷூஸ்லேருந்து கற்றுக்க வேண்டியதை உங்கள் ஓன் மணியில் கற்றுக்கிட்டீங்க. டெஃபினட்டாக. கரெக்ட். பட் ஸ்டில் லைஃப்பில் எல்லாம் இருக்கிறது தானே. ஐ டோன்ட் ரிக்ரெட் அபவுட் இட். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் நீங்கள் எடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு. ஸோ இது எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த டெக்னிக்கல் சைடுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆனீங்க? பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ், எம்எஸ்சி இன் ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நைஸ். ஸோ என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்டே எனக்கு பேசிக்கான ப்ராடக்ட் ஃபார்முலேஷன்ஸ்க்கான நாலேஜ் எனக்கு கொடுத்துருக்கு. சூப்பர். ஸோ நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ என்ரோல்ட் ஃபார் ப்ராசஸிங் கிளாஸஸ் வித் அக்ரி யூனிவர்சிட்டி இன் கோயம்புத்தூர், இப்போ தாஞ்சூரில் இருக்கக்கூடிய நிஃப்டெம், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஐ டுக் கிளாஸஸ் டு அப்கிரேட் ப்ராசஸிங் நாலேஜ். தட்ஸ் வெரி நைஸ். நிறைய பேர் நான் பார்க்குற நிறையா பேர்த்தோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அவங்க படித்தது ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்களோட பேஷனுக்காண்டி திரும்ப டோட்டலாக ஒரு புது ஃபீல்டு எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ரப் ஆஃப் நாலேஜ்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இனிஷியல்லேருந்து அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இட் இஸ் அ வெரி குட் திங் தட் யூ ஸ்டார்டட் வித் ஃபுட் ப்ராசஸிங். நீங்கள் படித்ததே அதுக்காண்டியே படிச்சிருக்கீங்க. அண்ட் தட் வில் கிவ் யூ அ குட் ரைட் இன் தி இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஒர்க்கிங் அஸ் டயட்டீஷியன்ஸ் இன் வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ஃபார்முலேஷன்ஸ் எஸ்பெஷலி இந்த பேபி ஃபுட்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணும்போது அவங்க ரெசிபிக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்முலேஷன்ஸ் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கே, அது என்ன ஃபார்முலேஷன்ஸ்னால் என்ன? Formulation is nothing but the right combination of ingredients processed the right way to get the desired output. Okay. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸு இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸாக தான் இருக்குது, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் ஹைலி ப்ராசஸ்ட். அப்போ ஹையாக ப்ராசஸ் ஆகும்போது அதோடைய நியூட்ரியன்ட் எல்லாம் போயிடும். பட் சம்மோர் ஃபுட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா we have a strategy where ingredients are minimally processed to retain the nutrients. Nice. ஆனால் இதில் பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா 1 year வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணுறது, எஸ்பெஷலி மில்லட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. பட் நான் நியூட்ரிஷன் படித்ததுனால எனக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சதுனால ஐ நோ ஹவு டு ஹாவ் அ ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் 1 year. மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுனா இந்த அளவுக்கு ஷெல்ஃப் லைஃப் வைக்க முடியுங்கிறத ஐ ஹவ் டன் தட். அண்ட் அதனால எனக்கு இப்போ எக்ஸ்போர்ட்ஸும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர். இட்ஸ் பேசிக்லி யுவர் சீக்ரெட் சாஸ். எஸ். ரா மெட்டீரியல் சோர்சிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் குவாலிட்டியை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளார வந்த உடனே குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் சில பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல்ஸோட பார்ட்டிகல் சைஸ், அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட், அதில் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருக்கா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் raw material goes to the warehouse. அங்கே it is stored at ambient temperature. இப்போ warehouse-லேருந்து it moves to the manufacturing plant. They follow the principles of HACCP, Okay. good manufacturing practices, good hygiene practices. இந்த ப்ரோட்டோகால்ஸ் படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு எகெயின் இட் ஹேஸ் டு அண்டர்கோ நியூட்ரிஷனல் டெஸ்ட்ஸ். மைக்ரோபயாலஜிக்கல் லேபில் வந்து சில டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்லேருந்து எண்ட் ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிவிஷன் வரும்போது அங்கே வி ஃபாலோ சம் ப்ரோட்டோகால்ஸ். அதில் சில டெஸ்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம், லைக் மைக்ரேஷன் டெஸ்ட், லீக்கேஜ் டெஸ்ட், கம்ப்ரெஷன் டெஸ்ட். ஆல் ரைட். தென் ஃபைனலி இட் கோஸ் டு த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கெட்ஸ் டிஸ்பேச் டு த கிளைண்ட். இவ்வளோ குவாலிட்டி ப்ராசஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் எங்களால் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் டெலிவர் பண்ண முடியுது. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. எங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் இவ்வளோ குவாலிட்டி மெஷர்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் தான் பையர்ஸ் எங்களை தேடி வர்றாங்க. இப்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கும் மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கும் ஷெல்ஃப் லைஃப் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஷெல்ஃப் லைஃப்பில் கட்டாயமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் விட நம்ம ப்ராடக்ட்ஸ் ஃபியூ மந்த்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓகே.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஓகே தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நார்மலாக மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்க்குலாம் என்ன ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க? 1 இயர் ஈஸியாக கொடுக்குறாங்க. 1 இயர் கொடுக்குறாங்க. ஓகே குக்கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 months தான் வருது. ஓகே ஓகே But still customer prefers it because it is made with natural ingredients and it is free of maida, free of refined sugar. We add natural jaggery. ஓகே ஓகே ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியானாலும் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. Definitely. காட் இட். ஸோ ஃப்ரம் மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த ஷெல்ஃப் லைஃப் இல்லாமல் வேறு என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது? இப்போ மார்க்கெட்டில் ப்ரிடாமினண்ட்டாக மைதா நூடுல்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ம் பட் ஆர் மில்லட் நூடுல்ஸில் ஃபார்முலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வி ரீப்ளேஸ் மைதா வித் மில்லட்ஸ் அண்ட் வீட் ஃப்ளார். ம் நாங்கள் எம்எஸ்ஜி ஆட் பண்ணுறது கிடையாது. ஓகே அண்ட் எங்கள் நூடுல்ஸ் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுறது கிடையாது. திஸ் இஸ் பேக்டு. ஓ நைஸ். இதில் ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் என்னன்னா இப்போ ஆயில் ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கமர்ஷியலி அவைலபிள் மைதா நூடுல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் மேக்கரில் எம்எஸ்ஜி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ Okay. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டேஸ்ட் ஃபேக்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் இந்தியன் ஸ்பைசஸை வச்சு தான் நம்ம வந்து மசாலாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்தியான ப்ராடக்ட் டேஸ்டியாக கொண்டு வரது ஒரு சேலஞ்ச். ஓகே அப்புறம் எங்களுக்கு ஆயில் ஃப்ரை பண்ணாதனால எங்களுடைய குக்கிங் டைம் 8 to 10 minutes ஆகும். ஓகே But customers who tried our product has embraced the fact that the cooking time is more. ஏன்னா டேஸ்டியாக எங்களால் ப்ராடக்டை டெலிவர் பண்ண முடிஞ்சது. நைஸ். பட் ஆனால் மோஸ்ட்டாக எல்லா நூடுல்ஸுமே ஃபைனலாக ஃப்ரை தான் பண்ணுவாங்களா? ஆயில் ஃப்ரை தான் பண்ணுவாங்களா? சர்டன்லி அவங்க விளம்பரம் கூட பார்த்தீங்கன்னா குக்ஸ் இன் 2 minutesன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதெல்லாம் ஆயில் ஃப்ரை பண்ணதுனால தான். ஏற்கனவே ஆயில் ஃப்ரை ஆயிருக்கனால திரும்ப குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. Okay. ஸோ எங்களுக்கு ஆயில் ஃப்ரை பண்ணாதனால குக்கிங் டைம் இஸ் மோர். ஆல் ரைட். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஹெல்த்தியர் ஆப்ஷன். எஸ் சர்டன்லி டேஸ்டியாக இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் ஹாஸ் அக்செப்டட் ஸோ ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணனால உங்களை விட அவங்க டேஸ்ட் ஜாஸ்தியாக கொடுக்குற ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி அந்த டேஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க இன் பார் வித் தம்? எடுத்த உடனே எங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக வரல. பட் எங்களுடைய R&D டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்கள் ஃபீட்பேக் கேட்டு வி ஹவ் ஐட்டேட்டட் த ப்ராடக்ட் டு கெட் த பெஸ்ட் டேஸ்ட். நைஸ். ஸோ மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நியூ டு த மார்க்கெட். ஸோ இதுக்கு உண்டான மார்க்கெட் கேப்பை எப்படி கண்டுபிடிச்சிங்க ஃபஸ்ட்டு? அண்ட் இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு போகும்போது மார்க்கெட் என்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் ஜேர்னியில் என்ட்ரி எப்படி இருந்தது? அந்த மார்க்கெட் என்ட்ரியோட சேலஞ்சஸ் என்னென்ன இருந்தது? நான் வீட்டில் சத்து மாவு பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் இருக்கிற கேப்பை ஐடென்டிஃபை பண்ணேன். பேபி ஃபுட்ஸ்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் தான். அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் ஹைலி ப்ராசஸ்ட் தட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். பட் சம் மோர் ஃபுட்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் மினிமலி ப்ராசஸ் டு ரீடைன் இட்ஸ் நியூட்ரியன்ஸ். நைஸ். எங்கள் ப்ராடக்டை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் நிறைய வெட் சாம்பிளிங் பண்ணணும். முதல்ல மில்லட் நூடுல்ஸ்னால் என்னன்னே தெரியாது, கடைக்காரங்க வேண்டான்னு சொன்னாங்க இனிஷியல் டேஸில். பட் நாங்கள் அங்கே வெட் சாம்பிளிங் பண்ணி அதாவது ப்ராடக்ட்டை நாங்கள் குக் பண்ணி கொடுப்போம் அங்கே கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு. கடைக்கு முன்னாடியேவா? ஸோ கஸ்டமர்ஸ் வரும்போது நாங்கள் நூடுல்ஸை குக் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ண கொடுப்போம். ஸோ அவங்க கடைக்குள்ளார போய் ஷாப்கீப்பர் கிட்ட இதை வைக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ தே வேர் ஆல்சோ வெரி கான்ஃபிடென்ட் இன் பிளேசிங் அவர் ப்ராடக்ட்ஸ் இன் த ஸ்டோர்ஸ். ஓகே ஓகே. ப்ராடக்ட் உள்ளார வச்சதுக்கப்புறம் சில நேரங்களில் டேக் ஆஃப் ஆகாது, ஏன்னா பீயிங் அ நியூ கேட்டகரி. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் சில நாட்கள் நாங்கள் வெட் சாம்பிளிங் நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணி we have increased the sales in many stores. nice. That is how we first வந்து ட்ரையல் என்னன்னு புரிய வைக்கிறதுக்காண்டி யூ டு வெட் சாம்பிளிங் ஸோ தட் கடைக்காரங்க வாங்குறாங்க, தே யூ கெயின் தேர் ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேல்ஸ்லன்னா அகெயின் யூ சப்போர்ட் தம். எஸ் சர்டன்லி. லைக் ஆஃப்டர் சேல்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி யூ கட்டாயமா அது ஒரு 1 month மாதிரி நம்ம வெட் சாம்பிளிங் பண்ணும்போது அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அப்படியே ப்ராடக்ட் டேக் ஆஃப் ஆயிரும். நைஸ். நிறைய எக்ஸ்போஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், Like? போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில். லாஸ்ட் இயர் வி ஹேட் அ ஸ்டால் இன் கல்ஃப் ஃபுட் துபாய். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்டால்ஸ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் வித் அவர் எக்ஸிஸ்டிங் பையர்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட். ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? அங்கே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லைம் லைட் கிடைச்சதா அந்த மாதிரி எக்ஸ்போஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது? எஸ் சர்டன்லி. ஏன்னா வி ஹேட் அ ஸ்டால் இன் அப்பேடா பெவிலியன். ஓகே. அண்ட் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸுங்கிறனால நிறைய அவேர்னஸ் இருந்தது. ஸோ வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். அதில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நாங்கள் நிறைய வச்சுருந்தோம். நிறைய பையர்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்போவே டேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்தோம், சாம்பிளிங் கொடுத்தோம். தே டேஸ்டட் இட். சில பேர் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு ஆர்டர்ஸும் கொடுத்தாங்க. அண்ட் வி ஹவ் ரீடைன்ட் மெனி கஸ்டமர்ஸ் வித் வெட் சாம்பிளிங். இப்போது எக்ஸ்போன்னு சொல்லும்போது
அங்கே என்ன மாதிரி ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணீங்க? நிறைய ரீசெலர்ஸ் மீட் பண்ணீங்களா, இல்லை டைரக்ட் பையர்ஸும் நிறைய வந்திருந்தாங்களா? நிறைய டைரக்ட் பையர்ஸ், ஷாப் ஓனர்ஸ், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மாதிரி பல வகையா நம்ம வந்து பீப்புள் அங்க மீட் பண்ண முடியும். மேபி அவங்க கேட்குற டேர்ம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டஃப்பாக தான் இருந்ததா, விச் யூ ஃபெல்ட்? நிறைய கிரெடிட் கேட்பாங்க, ஓகே. which we find it's a huge risk. ஓவர்சீஸ் வேற. கட்டாயமா. ஓகே. டொமஸ்டிக்லயுமே நாங்க வந்து கிரெடிட் பேசிஸ் நிறைய என்கரேஜ் பண்றது கிடையாது. we do cash and carry with the distributors. ஸோ மசாலா பிஸ்னஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நான் காலேஜுக்கு அப்புறம் தான் மசாலா பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி, சிக்கன் மசாலா, இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வீட்லேயே தயார் பண்ணி டையிங் ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. பட் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப அது சிரமமாக இருந்தது. வீட்லேயே நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது அதோட சிரமமாக இருந்தது. ஓகே. இதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால எனக்கு அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கோ அவுட் சைட், ஒர்க் இன் அன் எம்என்சி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க் கல்ச்சர். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு நம்ம திரும்பி உள்ளார வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஐ வென்ட் டு பெங்களூர் டு ஒர்க் ஃபார் 1 year. ஓகே. அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட் அண்ட் ஆஃப்டர் ஆரியன் ஐ ஸ்டார்டட் சம் மோர் ஃபுட்ஸ். ஓ, வென் வாஸ் தட்? அப்போ எவ்வளோ கேப் இருந்தது? வென் யூ ஸ்டார்டட் சம் மோர் ஃபுட்ஸ் நீங்கள் எவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 years ஆஃப் கேப் எடுத்துக்கிட்டேன் நான். பையன் பிறந்ததுக்கப்புறம் சம் மோர் ஃபுட்ஸ் ஆரம்பித்தேன். ஸ்டார்டட் வித் 1 ப்ராடக்ட். நிறைய என்கொயரிஸ் வரும்போது ஐ ஹேட் த கான்ஃபிடன்ஸ் டு ரெஜிஸ்டர் மை பிராண்ட் அண்ட் மை கம்பெனி. 2013 சம் மோர் ஃபுட்ஸ் நான் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். 2020 ஐ ரெஜிஸ்டர்ட் அஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இந்த 7 years it took me, it is certainly a huge gap. நான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கே இட் டுக் ஆல்மோஸ்ட் சம் 5 years. நிறையா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி தான் நான் ஐ சேவ் த அமௌண்ட் டு ஸ்கேல் சம் மோர் ஃபுட்ஸ். ஸோ அப்படியே எனக்கு ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. ஓகே. டு புல் அப் ஃபண்ட்ஸ் இல்லைங்களா? எஸ். சின்ஸ் இட் வாஸ் பூட்ஸ்ட்ராப்ட், ஸோ இட் டுக் சம் டைம். எஸ். ஸோ 2017 டைம் மூலமாக எனக்கு ஒரு மென்டரிங் சப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் ஐ ஷட் டவுன் மை அதர் பிஸ்னஸ். சம் மோர் ஃபுட்ஸை ஃபுல் டைமாக எடுத்துட்டு நான் நல்லா ஸ்கேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வந்து சுபிக்ஷாலேருந்து யூ ஹேட் டு வைண்ட் அப். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணதான் சம் மோர் ஃபுட்ஸ். ஸோ இந்த டைம் செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்றது நீங்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கில் செட்ஸ் இல்லாமல் ஆரம்பிச்சிட்டேன். அது நான் பண்ண தப்பு. ஓகே. ஸோ நான் சம் மோர் ஃபுட்ஸ் ஆரம்பிக்கும் போது I have improved my skill sets by attending various programs. எப்படி பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கிறத நான் கற்றுக்கிட்டு இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். 2வது மிஸ்டேக், நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டீம் இல்லாமல் எல்லா வேலையும் நானே செஞ்சேன். இன்னைக்கு ஐ ஹாவ் அ கிரேட் டீம் அண்ட் ஐம் ஏபிள் டு டேக் சம் மோர் ஃபுட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நைஸ் நைஸ். ஸோ டு ஆல் விமன் ஆஸ்பிரண்ட்ஸ், ஐடியா ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்காங்க, ஹூ ஐ பர்சனலி நோ. அவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? ஈஸியாக அவங்களால ஆக்சலரேட் பண்ண முடியும் ஃப்ரம் தி ஐடியா ஸ்டேஜ் டு த ஸ்கேலிங் அப் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குது, அவங்க எந்த விஷயத்தில் அவங்க பேஷனேட்டாக இருக்காங்கிறத தே ஹாவ் டு ரியலைஸ். அந்த பேஷனேட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தே ஹாவ் டு கீப் அப்கிரேடிங் தேர் ஸ்கில்ஸ். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஜேர்னி நான் ஷேர் பண்ணும்போது ஹவ் ஐ காட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். டைம் மூலமாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாவே பெண்கள் நிறையா சாதிக்க முடியும். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரை. அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணால் போதுங்கிறீங்க? கட்டாயமா. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ், ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இப்போ புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு மென்டரிங் சப்போர்ட் அண்ட் ஃபண்டிங் சப்போர்ட்டுக்கெலாம் அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்து மூலமா மென்டரிங் அண்ட் ஃபண்டிங் சப்போர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. டான்சீட் மூலமா ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸும் க்ரோத் ஸ்டேஜ், ஸ்கேலிங் அப் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மென்டரிங் சப்போர்ட் இஸ் அவைலபிள் த்ரூ வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டை, நேட்டிவ் லீட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதில் நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. தே ஆர் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ. அவங்களும் அப்ரோச் பண்ணலாம். Nice. And Indian Institute of Management, they are also coming up with various programs. The mentoring support பண்ணும்போதே அவங்க எப்படி ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ அந்த லைனை பிடிச்சா போதும். கட்டாயமா. ஸோ நெக்ஸ்ட் அதுவே அன்வீல் ஆகிடும். எஸ். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோலாம் உங்கள் பிஸ்னஸில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஜென்ரலாகவே பெண்கள்னா தே ஆர் வெரி குட் இன் மேனேஜிங் ஃபினான்சஸ்.
ஆரம்ப கட்டத்திலிருந்தே we took our business in a very frugal way and we are profitable till date. எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருந்ததுனால, கரெக்டான ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருந்ததுனால, many customers they came forward to do cash and carry with us. நைஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயம் இருந்தாலே பிஸ்னஸ் வில் பி ஹெல்த்தி. Certainly. So product market fit is very, very important for any business to be successful. ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு க்யூரியஸான ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரேஸ் பண்ணியிருக்கீங்க வெளியிலேருந்து? இதுவரைக்கும் we have got close to 31 lakhs all equity free grants. RKVY ரஃப்தார் ப்ரோக்ராம் மூலமாக 20 lakhs grants வாங்கினோம். நிதி EIR ப்ரோக்ராம் மூலமாக 3 lakhs grants. ஷிப் ராக்கெட் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் மூலமாக 1 lakh. ICICI டைரக்ட் மூலமாக 7 lakhs grants. இந்த எல்லா கிராண்ட்ஸுமே த்ரூ வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் தட் ஐ அட்டெண்டட் ஓவர் த பாஸ்ட் 4 to 5 years. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஈக்விட்டி ஃப்ரீயாக கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது வாட் டு இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி லுக் ஃபார்? இன்வெஸ்டர்ஸ் பொதுவாக ஒரு வெஞ்சரில் பணம் போடுறாங்க அப்படின்னா தே வில் செக் 2 things. என்ன மாதிரி வேல்யூ கிரியேஷன், என்ன இம்பேக்ட் entrepreneurs are going to create through their service or business offerings. இன்னொரு விஷயம் ஸ்கேலபிளாக இருக்கா, இந்த 2 விஷயத்தை பார்த்து தான் பணம் போடுவாங்க. ஓகே. ஸோ உங்கள் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்போ கூட ஐஎஸ்பியில் ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். டுமாரோ ஐ ஹாவ் அன் இன்டர்வியூ. ஓகே. ஸோ என்எஸ்ஆர் செல் மூலமாக நான் அட்டன் பண்ண ப்ரோக்ராம்ஸ், டைம் மூலமாக நான் அட்டன் பண்ண ப்ரோக்ராம் இது எல்லாமே இட் ஹாஸ் கிவன் மீ அ பிக் நெட்வொர்க். ஆல்ரைட். ஸோ புதுசாக வர்றவங்க டு ஸ்டார்ட் வித் எங்கெல்லாம் என்ரோல் பண்ணலாம் அவங்க நெட்வொர்க்கை வளர்த்துக்கிறதுக்கு? சிமிலர் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது யூ கேன் அப்ளை ஃபார் ஐஏஎம் பெங்களூரோட விமன் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸ்கேலிங் அப் ஸ்டேஜில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதில் ஒன் சச் இஸ் கோல்ட்மேன் சாக்ஸ் 10K விமன் ப்ரோக்ராம். ஸ்டான்ஃபோர்ட் சீட் ப்ரோக்ராம்னு இருக்குது. அது பேசிக் க்ரைட்டீரியா யூ நீட் டு டூ 3 crores ஆஃப் ரெவென்யூ இயர்லி. அது உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் தட் ப்ரோக்ராம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கேலிங்க்கு ஏற்ற மாதிரி தெர் ஆர் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள். ஃப்ரம் த ரா மெட்டீரியல் ஸ்டேஜ் டு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் நார்மலாக எவ்வளோ டேஸ் எடுக்கும் உங்களுக்கு? 3 to 4 days வந்து we can make the end product. ஓகே. ஒரு ஆர்டர்னு இருந்தா? எஸ். ஓகே. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி ஒரு பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர் அன்ஹெல்தி. இதே கன்சியூம் பண்ணுறதுனால people face various lifestyle problems like diabetes, cancer, cardiovascular diseases. பட் எங்களுடைய ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணும்போது they are able to lead a healthy lifestyle. ஓகே. அண்ட் எஃப்எம்சிஜி ஸ்பேஸில் மார்க்கெட் காம்படிஷனில் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அண்ட் சஸ்டெயின் எப்படி பண்ணுறீங்க? என்ன மாதிரியான ப்ராடக்ட் இன்னோவேஷன் நம்ம கிட்ட இருக்குது, ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் ப்ராடக்ட்ஸ் இன் த மார்க்கெட், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு டெலிவர் ஹெல்தி ப்ராடக்ட் இன் அ டேஸ்டி வே, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயமா கருதுறேன். ஆல்ரைட். தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 400+ ஸ்டோர்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? 2 வருஷம் நானே பர்சனலாக எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் விசிட் பண்ணி ஸ்டோர் ஓனர்ஸை பார்த்து ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். லேட்டர் ஆன் வி பில்ட் அ ஸ்ட்ராங் சேல்ஸ் டீம். இப்போ அவங்க மூலமாக நல்ல எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வி ஹவ் பிளேஸ்டு க்ளோஸ் டு 500+ ஸ்டோர்ஸ். வி ஆர் எக்ஸ்பேண்டிங் இன் அதர் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா அண்ட் கேரளா ஆல்சோ. ஸோ தமிழ்நாட்டு கன்சம்ஷன் ப்ராடக்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் மற்ற ஸ்டேட்ஸ் வேறு மாதிரி இருக்குமா? அண்ட் ஹவு டு யூ சி த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விற்குதா எப்படிங்க? சர்டன்லி மில்லட் அவேர்னஸ் எந்த ஸ்டேட்டில் ஜாஸ்தி இருக்கோ அங்கே எங்கள் ப்ராடக்ட்ஸ் நல்லா விற்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு லாஸ்ட் இயர் வி ட்ரை டு செல் அவர் ப்ராடக்ட்ஸ் இன் நார்த் இந்தியா. மில்லட்ஸ் பற்றியே அங்கே மக்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ வி ஹேட் டு ரீகால் த ப்ராடக்ட் பிகாஸ் எங்களுக்கு அங்கே மார்க்கெட் பண்ணக்கூடிய பட்ஜெட் எங்ககிட்ட இல்லை. ஓகே. அவேர்னஸ் கேம்பெயினுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ வி டிசைடட் எங்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கோ அந்த ஸ்டேட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வி ஆர் எக்ஸ்பேண்டிங் இன் சதர்ன் ரீஜன். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு எங்கெல்லாம் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ வி ஆர் சப்ளைங் டு ஸ்டோர்ஸ் இன் கேரளா, கர்நாடகா அண்ட் ஃபியூ ஸ்டோர்ஸ் இன் மும்பை, ஃபியூ ஸ்டோர்ஸ் இன் ஹைதராபாத். ஓகே. ஆல்ரைட். ஸோ இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்க்கெலாம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆனீங்க? தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். எங்களுடைய கஸ்டமர்ஸே எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடராக ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வந்த கஸ்டமர் கோயம்புத்தூரில் நம்ம ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திரும்பி துபாய்க்கு போகும்போது அங்கே ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை. அப்போ நிறையா தமிழ் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போய் இந்த ப்ராடக்ட் அங்கே எடுத்துகிட்டு வாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணதுனால அங்கே இருக்க ஸ்டோர் ஓனர்ஸ் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. தட்ஸ் ஹவ் ஆர் எக்ஸ்போர்ட் ஸ்டார்டட். ஸோ அவங்களே விற்று கொடுத்துட்டாங்க. கட்டாயமா. ஸோ டொமஸ்டிக் வர்சஸ் எக்ஸ்போர்ட் விச் செல்ஸ் ஹையர்? 50-50 ஐ வுட் சே. ஓகே. அங்கேயும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ராடக்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா?
அங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மில்லட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு, டிமாண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் அ எக்ஸ்போர்ட்ஸ்லயா? குட் மார்க்கெட். எஸ். ஓ, ஓகே. ஸோ வி ஆர் செல்லிங் ப்ரிடாமினன்ட்லி இன் தமிழ் கம்யூனிட்டிஸ். ஓ, ஓகே. ஸோ எனக்கு இது ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ வென் யூ ஹேவ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ப்ராடக்ட் லைன் உங்கள்கிட்ட இருக்குது, இது இல்லாமல் புது ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது அவங்க சொல்கிறாங்களா, சாம்பிள்ஸ் கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் கொடுங்க அப்படின்னு ஏதாவது கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி ப்ராடக்ட் ஐடியாவும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அது எங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வி டூ R&D அண்ட் வி லான்ச் த ப்ராடக்ட். எல்லா டைமும் நம்ம அப்படி பண்ண முடியாது. சில ப்ராடக்ட் வயபிலிட்டி பார்த்துட்டு வி டேக் இட் டு த மார்க்கெட். ஆல்ரைட். ஸோ இப்போ டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு இடத்துக்குமே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்கள் எவ்வளோ SKUs டோட்டலாக மெயின்டைன் பண்ணுறீங்க ப்ராடக்ட் ரேஞ்சஸில்? We have close to 45 plus SKUs currently. ஓகே. அதில் மேஜர் வெர்டிகல்ஸ் மட்டும் சொல்கிறீங்களா? கட்டாயமா. So we have millet noodles, millet vermicelli, gluten-free millet cookies, millet pasta. Next week we are launching breakfast cereals. Health mix category இருக்கு. நைஸ். And we have extruded snacks category also. சூப்பர். ஸோ இத்தனை ப்ராடக்டில் உங்களோட ஹீரோ ப்ராடக்ட்னா எதை சொல்லுவீங்க? Millet noodles. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், லாஸ்ட் குவார்ட்டரில் அதோட சேல்ஸ் நம்பர்ஸ் எவ்வளோ விற்றுருப்பீங்க? Close to 1 lakh units. 1 lakh யூனிட்ஸ் மில்லட் நூடுல்ஸ் மட்டும். Yes. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரேடியன்ட், அதாவது நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, கொமோட், வாட் இஸ் தட்? Millet name kodo millet, கோடோ மில்லட், finger millet இந்த மாதிரி. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டேஸ்ட் நிறைய விற்குதா? Samai noodles is one of our fast selling product. ஓகே, ஓகே. Multi millet, barnyard, foxtail. நைஸ். இதெல்லாம் Four வந்து variants are very fast moving. நைஸ், நைஸ், நைஸ். ஸோ இது வந்து ரெகுலர் மில்லட்ஸ், ரெகுலர் நூடுல்ஸ் மாதிரி தே கேன் பிளெண்ட் வித் வேற ஏதாவது ஒரு டிஷ் கூடயும் அப்படியே பிளெண்ட் ஆகிக்கும். கட்டாயமா. நைஸ். அண்ட் நீங்கள் இப்போ உங்களோட சேல்ஸ் சேனல்ஸில் இப்போ டேரெக்டாக வித்துட்டு இருக்கீங்க. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் B2B டைரக்ட் சேல்ஸ், ஆன்லைனில் ஹவு ஸ்ட்ராங் இஸ் யுவர் சேல்ஸ்? We have our own website, summerfoods.com. அது மூலமா நம்ம pan India products shipment பண்றோம். ஓகே. அது இல்லாம we sell our products on Amazon, Flipkart. Recently we listed on Zepto. ஓ, தட்ஸ் நைஸ். Yes, and we are on Big Basket pan India, tier 1 cities. ஆல்ரைட், ஆல்ரைட். இப்போ ஜெப்டோங்கிறப்போ இட் கம்ஸ் அண்ட் குவிக் காமர்ஸுங்களா? Yes. ஸோ ஓகே. 10 டு தே ஹேவ் minutes டார்க் delivery. ஸ்டோர்ஸில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு Yes. வந்திருக்காங்களா? ஓ, நைஸ். அண்ட் ஹவு டு யூ, நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா இல்லை அவங்க அப்ரோச் பண்ணாங்களா? நாங்க தான் approach பண்ணோம். ஓகே, ஓகே. அண்ட் வாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ் ஈஸி? It was bit tough. It Okay. took us almost 2 months to crack. யா, ஐ ஹர்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் அதர் D2C ஃபவுண்டர்ஸ், அவ்வளோ ஈஸி இல்லை, நம்ம ரீச் பண்ணுறதோட அவங்க ரீச் பண்ணால் கொஞ்சம் இட் இஸ் ஈஸி டு கிராக். Yes. எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸுக்கு அவங்களே வந்து ரீச் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஒரு புது பிராண்ட் நம்ம மார்க்கெட்ல என்ட்ரி ஆகும்போது we have to do lots of work from our end. கண்டிப்பாக. ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட். அண்ட் உங்கள் ப்ராடக்ட் ஐ டோன்ட் see a lot of competitors around. நான் ஆரம்பிக்கும் போது பெரிய காம்படிஷன் இல்லை, இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. பட் Okay. அகைன் சஸ்டைனபிலிட்டி இஸ் a huge challenge. That is the key. Sustainability, Not every brand are able to sustain யா, ப்ரைசிங் எல்லாமே இருக்குது. quality. கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது குவிக் காமர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்க. இதோட ஃபியூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹவு டு யூ see 10 மினிட்ஸ்ல டெலிவரிங்கும் போது people are ready to pay extra to get the product. இப்போ இது நல்லா போயிட்டு இருக்கு. We have listed our products on few platforms. Happy about it. நியூ கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணுறதும் வர்சஸ் ரீட்டைனிங் த ஓல்ட் கஸ்டமர்ஸ், இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? I feel both are important. ஓல்டு கஸ்டமர்ஸ் ஃபியூ இயர்ஸை நம்ம ப்ராடக்டை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க வெளியில் போயிட்டா we cannot sustain our business. அவங்கக்கிட்ட நம்ம ரெகுலராக கம்யூனிகேஷனில் இருக்கணும். அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு we have to keep working on improving the products. இவங்க மூலமாக தான், வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக தான் we are able to get new customers. Nice. ஆவரேஜாக எங்கள் டீமில் ஒரு 50 கஸ்டமர்ஸ்க்காவது கால் பண்ணி பேசிடுவாங்க. We try to get insights about the product, feedback, suggestions to improve. இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால தான் we are able to retain old customers. இதோட ரிசல்ட் we are able to get new customers. ஸோ வென் யூ சே 50 கஸ்டமர்ஸ்னா ஃபார் அ வீக் ஆர் Every day we make 50 calls. எவ்ரி டே? Yes. சூப்பர். ஸோ ஓவர் தி இயர்ஸ் கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? தரமான ப்ராடக்டை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்ததுனால தான் we are able to get the trust of the customers. நம்பி தான் வர்றாங்க, நம்பி தான் பொருள் வாங்குறாங்க. ஆரம்பத்தில் நம்ம எந்த குவாலிட்டியில் கொடுத்தோமோ அதே குவாலிட்டியில் கடைசி வரைக்கும் கொடுக்கும்போது அந்த நம்பகத்தன்மை எப்பவுமே இருக்கும். நைஸ். விச் இஸ் வெரி ட்ரூ. கரெக்ட். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரிங்கிறப்போ கஸ்டமர்ஸ் ஆர் ஸ்மார்ட் நவடேஸ். Yes. தே ஃபைண்ட் அவுட். ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆயிருக்கா? நிறைய தடவை ஆயிருக்கு.
இன்ஃபேக்ட் எங்களுக்கு இந்த மந்த்துக்கு என்ன ஆர்டர்ஸ் தேவை இருக்குங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் எடுத்து நாங்கள் வேர் ஹவுஸ்க்கு ஸ்டாக் கொண்டு வருவோம். திடீர்னு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரும்போது ஃபுல்லாக ஸ்டாக்மே நாங்கள் காலி ஆகிடும். பட் 2 to 3 days we will refill the warehouse. ஸோ இந்த மில்லட் ஃபுட் இண்டஸ்ட்ரியோட குளோபல் மார்க்கெட் பொட்டென்ஷியல் என்னங்க? It has a very huge market potential. In fact, global millet market was valued at $13 billion in 2023 and it is expected to scale by $23 billion in 2033. And Okay. India is the largest producer of millets with a market share of 43%. ஓ நைஸ். பெரிய பொட்டென்ஷியல் இருக்கு அண்ட் வித் கவர்மெண்ட் சப்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பெரிய லெவலில் இப்போ நடந்துட்டு இருக்கு. வெரி குட். இப்போ உங்ககிட்ட ரீசெலராக ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? 10,000 முதலீட்டில் ஆரம்பிக்கலாம். நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் கொடுப்போம். யூ கேன் செல் இட் அட் எம்ஆர்பி. உங்களுடைய கம்யூனிட்டிஸ், உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வி வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் ஹவு டு ஃபார்ம் அ கம்பெனி. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கான நாங்கள் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அண்ட் வாட் வில் பி a ரோல் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூட்டர்? அவங்க எவ்வளோ எடுக்கணும்? அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அவங்க அப் டு 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ தே ஒர்க் வித் அ ப்ராஃபிட் ஆஃப் 7 to 8%. ஓகே. ஸோ கடைகளுக்கு ஒரு 20 to 25% மார்ஜின் கொடுத்தது போக they'll have this additional profits to work with. ஓகே. அண்ட் அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து கிடைக்கிற சப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன? நிறைய மார்க்கெட்டிங் சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். சேல்ஸ் பர்சன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் ஏரியாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக வரதுக்கு முன்னாடியே வில் பி சப்ளைங் டு ஃபியூ ஸ்டோர்ஸ். ஸோ அந்த லீட்ஸ்லாம் அவங்களுக்கு நம்ம டைரக்ட் பண்ணி விடுறோம். சில ஸ்டோர்ஸ்க்கு போகும்போது அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியலன்னா அந்த டைம் நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக எங்களுடைய சேல்ஸ் டீம் போய் வி க்ளோஸ் த லீட் அண்ட் வி ஹேண்ட் இட் ஓவர் டு தெம். நைஸ். ஸோ டெஃபினட்டாக ஹேண்ட் ஹோல்டிங்கும் பண்ணுறீங்க, கட்டாயமாக ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. கட்டாயமாக இருக்குது. ஆல்ரைட். அண்ட் வாட் இஃப் ஐ நாட் இப்போ ஒரு ஸ்டோரில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவங்களால செல் பண்ண முடியல, அந்த ஸ்டோரில் செல் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இனிஷியலாக வி ஹேட் த சேலஞ்சஸ். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேம், இப்போது ரேபிட் ஃபயர் செஷன். ஸோ நான் கேட்பேன், நீங்கள் அது எவ்வளோ மினிமலாக சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லலாம். உங்கள் பிஸ்னஸோட டேர்னிங் பாயிண்ட் எது? கொரோனா தான் எங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் சுறுசுறுப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹவ் வாஸ் தட்? எல்லாமே க்ளோஸில் இருந்ததில்ல. ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர் மோர் அவேர் ஆஃப் திஸ் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ். கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது எசென்ஷியல்ஸுங்கிற கேட்டகரியில் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஓப்பன் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் எக்ஸ்போர்ட் ஆரம்பித்ததே அந்த நேரத்தில் தான். கத்தார் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வி எக்ஸ்போர்ட்டட் டியூரிங் கோவிட். உங்களோட எலிவேட்டர் பிச்சை ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறவங்க உங்கள் கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா மந்த்லி எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணலாம், அதில் அவங்களுக்கு எவ்வளோ மார்ஜின்ஸ் கிடைக்கும்? 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க. 7 to 8% நெட் ப்ராஃபிட் தே ஹேவ். நைஸ். ஸோ ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ரெண்டு கண்கள். ஸோ உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ்னால் எதை சொல்லுவீங்க? எங்கள் அண்ணா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார், பிடிச்ச விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது கட்டாயமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு. சூப்பர். ஸோ ஹவு டஸ் யுவர் ஃபேமிலி see you right now? They see me as a role model. ஓ நைஸ். உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க பிக்கஸ்ட் லேர்னிங் எதுன்னு நினைக்கிறீங்க? பெண்களை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஹீ ஹேட் ரியலைஸ் தட் சீயிங் மை ஜேர்னி. நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபுக்குரிய ஸ்பேஸை கொடுப்பான், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவான். ஸோ உங்களோட ஃபைனல் சாட்டிஸ்ஃபைங் லெகசி பிளான்னா எதை சொல்லுவீங்க? கிரியேட்டிங் ஹெல்தியர் கம்யூனிட்டிஸ், ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் கிரியேட்டிங் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ். இந்த 3 விஷயம் தான் லெகசி பிளான். ஆசம். ஸோ பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் சொல்லியிருந்தீங்க அண்ட் யுவர் ஜேர்னி வாஸ் அமேசிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ ஃபார் கமிங் மேம். Thank you very much, Tariq, for the opportunity and I wish you the very best in your journey also. Thank you, ma'am. Thank you.